இதை விட சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் சிக்கன் சுக்கா செய்யவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டிஸ் வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவும் ஈஸி. வெறும் 30 நிமிஷத்துலேருந்து சுக்கா ரெடி பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. மறக்காமல் அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலியில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் போதும், அதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் செய்கிறேங்க. ஸோ அதுக்கு ஒரு வெங்காயம் போதுமானது, அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயை நான் கொஞ்சம் முதல்ல காய விட்டுட்டேங்க, அதனால தான் சோம்பை இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து முதலையே கூட சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்ச பிறகு சோம்பு சேர்த்துட்டிங்கன்னா அது கருகி போயிடும், டேஸ்ட்டே மாறிடும் சுக்காவோட டேஸ்ட்டு. அதனால தான் நான் அப்புறமா சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அப்போ தான் சுக்காவோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும், நம்மளுக்கு அதோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக கிடைக்கும். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வந்துட்டு ரெசிபியே உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும், சரியாக வராது. ஸோ வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வதங்கின பிறகு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சுக்கா ரெசிபிக்கு நம்மளுக்கு எப்போயுமே மிளகுத்தூள் தான் வந்து டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க போகிறது இல்லைங்க. சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வெளியில் வரும். அதனால் முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே போல் வேகட்டும். இடையில் நீங்கள் அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியில் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதிலே நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. எல்லோரும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், 10 நிமிஷம் இப்போ ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி வந்துட்டு வெறும் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சுக்கா ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு எதுவும் மூடி வைக்க வேண்டாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பேன்லேயே இதை வேக வைக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் இப்போ சுண்டி வந்துட்டு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான சுக்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிரியாணி, சாம்பார் சாதம், ரச சாதம்னு எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.